நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் கதையை சூடுபிடிக்க வைக்கணும்னு பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. நமக்கே வந்து ஒரு குழப்பத்தை கொடுக்குறதுக்கு, அதாவது கண்டிப்பாக அரசி ஓடி போய் குமரவேலை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து இந்த சதீஷுங்கிற கதாபாத்திரத்தை கொண்டு வந்து அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே வில்லி ரோல் பண்ணுறவங்க தான் அந்த உமாங்கிற கேரக்டர். அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வரதட்சணை கேட்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த குடும்பமே சேர்ந்து இப்போ கார் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு நான் நகையெல்லாம் கொடுக்குறேன்னு மீனா சொன்னாலும் திரு தங்கமயில் முடிக்க என்கிட்ட எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு ராஜி வருத்தப்பட இந்த எல்லா கலையபுரத்துக்கும் இடையில் இப்போ இவர் அதெல்லாம் வேணான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இல்லை அரசி வேற ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்னால் தானே இப்படி நான் ஒழுங்காக இருந்தால் அப்படி நடந்திருக்காதேன்ட்டு. ஆனால் செந்திலுக்கு அவரோட கவலை, நான் 1,00,000 கேட்டேன் வேலைக்கு, அதுக்கே எங்கள் அப்பா கொடுக்கல, இப்போ 10-15 லட்ச ரூபா ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு பெண் பிள்ளைக்கு அப்பாவாக நினைக்கிறாருன்னு அப்படின்னு மீனா அட்ஜஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. பணம்லாம் கொடுக்க வேணான்னு சொன்னாலும் உங்களுக்கு கடுப்பு தான் அது இவருக்கு. இவர் வந்து என் வாழ்க்கை ஃபுல்லாக மளிகை கடை தான் எனக்கு அப்படின்னு கடுப்போட போகிறார். அடுத்த நாள் காலையில் புது ட்ராமா போடுறாங்க. கோமதி குழந்தை ஒன்று கனவுல வந்துச்சு, என்னை ஏன் பார்க்க வரலன்னு கேட்டுச்சு. அது அம்மன் தான், கண்டிப்பாக வந்து நான் போயிட்டு வரணும், 2 நாள் ஆகும், போகிறதுக்கு ஒரு நாள் வரத்துக்கு ஒரு நாள்னு கூப்பிட. அதெல்லாம் கல்யாண வேலை இருக்குன்னு பாண்டியன் வரலன்னு சொல்லிடுறாரு. அரசியை கூட கூப்பிட்டு போகிறாங்களாம். கூடவே தங்கமயிலுக்கு வேலை கிடைக்காது, லீவு கிடைக்காது, ஏன்னா தங்கமயிலுடைய மேனேஜர் வந்து ஹோட்டலில் திட்டி விட்டுருவாருன்னு அவங்க வரலன்ட்டாங்க. ராஜிக்கு லீவு, மீனா லீவ் போட்டுக்கிறேன்னு இவங்கெல்லாம் கிளம்பி வரேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து போகலான்னு பிளான் பண்ணதுக்கு பிறகு தான் மீனா அதிரடியான ஒரு சம்பவத்தை செய்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து புல்டோசர்லாம் தூக்கிட்டு போயிட்டு இப்போ உடனடியாக வந்து அந்த ஆக்கிரமிப்பு இடத்தெல்லாம் இடிக்கணும், முத்துவேல் சக்திவேலோட இடத்தையும் இடிக்கணும்னு ஒரு கிளம்பி போகிறாங்க. அங்கே முத்துவேல் வந்து வேணும்னே வந்து செம்மையாக சக்திவேல் வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணுறாரு. குமரவேலோட பிரச்சனை பண்ணி அந்த பாரு உன்னை வேலைலாம் பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவேன் அப்படின்னா மீடியாலாம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குமரவேல் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஏய் உன் மேலே கொலை வெறியில் இருக்காங்கிறாங்க மீனா. பார்த்தியா, அதிகார துஷ்பிரயோகம் இது, ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு தவறு எங்களுக்குள்ளே இருக்க முன்பகையை யூஸ் பண்ணி அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சக்திவேல் டக்குன்னு ஆட்கள்லாம் கூட்டு வர மீடியா முன்னாடி இவங்க பயங்கரமாக பேசிடுறாங்க. இந்த பாருங்கள், நான் வந்து முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்தாச்சு, இவங்க அதுக்கு 5 மாதம் ஆகியும் ஆக்ட் பண்ணலை அப்படின்னா வந்து பயங்கரமாக பேசினதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. இதில் ஒரு ஆள் வேறு மீனாவை தனியாக கூப்பிட்டு போய் ஏதோ பேசுகிறாங்க. அதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள்.